இந்த பார்க்கக்கூடியவர் எனக்கு தெரிந்தவர். இவர் பெயர் பூபதி என்று பெயர். இவர் நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் இருந்தவர்தான். தற்பொழுது அவர் வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு தனியே வந்து விட்டார். எல்லோரும் இருந்தாலும் இவர் அவர்களை விட்டு விலகி தனியே வந்து விட்டார். அவருடைய உலகத்தை அவரே அமைத்து கொண்டார். இதுபோல இடத்திலே இங்கே தங்கிக் கொள்கிறார். அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது. எங்கே என்றால் வல்லார்குடைய அன்ன ஆலயத்தில் காலையில் அவருக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு வேறு தெரிந்தவர் ஒருவர் அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடுகிறார். அங்கேயே தங்கி விடுகிறார். மற்ற நாட்கள் எல்லா இடத்திலுமே அவர் இங்கே தான் அவர் தங்கி இருக்கிறார். அவரை நான் சென்று வரும்பொழுதெல்லாம் இவரை பார்ப்பேன். இவரை பார்த்து பேசி அவருடைய வாழ்க்கை சரிதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் வந்து அவருக்கு முன்னே நிற்கிறேன். நான் சில கேள்விகளை கேட்பேன். அவர் பதில் சொல்லுவார். ஏன் இந்த நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார், ஏன் குடும்பத்தை விட்டு அவர் விலகினார் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் அவருக்காக பதிவிடுகிறேன். ஐயா பூபதி, சொல்லுங்க ஐயா, நீங்கள் உங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? இல்லை, கொஞ்சம் உறக்கமாக பேசணும். சூளையில் பிறந்தீங்களா? சூளையில் எந்த இடத்துல? என்னது அஷ்டபுஜம் தெருமா? எனக்கு நல்லா தெரியும் அஷ்டபுஜம் தெரு. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அஷ்டபுஜம் தெரு, அதாவது எய்த்தாப்பிலே வந்து உங்களுக்கு இது அது ஒரு தியேட்டர் இருந்ததா, புவனேஸ்வரி தியேட்டர். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புவனேஸ்வரி தியேட்டர். அதுக்கு எய்த்தாப்பில் தான் அஷ்டபுஜம் சாலை. மின்ட்டு பக்கத்தில், மின்ட்டு இல்லை, நம்ம டவுட்டன் பக்கத்துலேயே இருக்கோம் இல்லையா? சரி, நீங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்களா? அவங்க பேரெல்லாம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணவேணி அம்மா பேரா? சரி, ராதாகிருஷ்ணன். சரி, ஒரு பக்கம் மிலிட்ரிலையா? மிலிட்ரியில் வேலை பார்த்தாரா உங்க அப்பா? ராதாகிருஷ்ணன். சரி, அதுக்கப்புறமா பேரை மாற்றிக்கின்னு கோபாலுக்கு பேர்ல பிஎன்சி மில்லுக்கு போயிட்டாரு. ஓ, பிஎன்சி மில்ல ஒர்க் பண்ணாரா? நான் சொல்றேன். சரி, புளியந்தோப்பு போலீஸ்ல போலீஸ்காரர் இருந்திருக்காரு. ஓ, புளியந்தோப்பு ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்காரு. சரி சரி. கோபாலுங்கிற பேரை மாத்திக்கின்னு வேலைக்கு போயிட்டாரு. கார்பெண்டர் அவரு. அங்கேயும் கார்பெண்டர், மிலிட்டரியும் இங்கே கார்பெண்டர். சரி. அம்மா ஏதாவது வேலை பார்த்தாங்களா? அம்மா வேலை பார்க்கல. விவசாய படிக்கு வந்ததுக்கு அப்புறமா பருவ மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. பச்சை பட்டாணி வச்சுருந்தாங்க. சரி, எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க? 2 பேர். யார்? ஒன்று அண்ணன், ஒன்று அக்கா. அக்கா. மூத்தவங்க யார்? அக்கா தானே? அண்ணன். அண்ணன் மூத்தவர். அவர் பேர் என்ன? கேசவன். அவர் என்ன பண்றாரு? டெய்லர். ஜெயிலரா? டெய்லர். ஓ, அவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். டெய்லர். டெய்லரா? சரி சரி, டெய்லரு. அக்கா? அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா வீட்டோட வச்சுக்கிறாங்க. வீட்டோட வச்சுக்கிறாங்களா? வியாசாரப்படி 2 பேர் இருந்தது. ஓ, வியாசாரப்படியில் இருக்காங்க. வியாசாரப்படி இருந்தாங்க. சரி சரி. 2 பேர் இருந்தது. ஒன்று அது குட்டை வீட்டு மாப்பிள்ளை வச்சுருந்தாங்க. சரி சரி. பழ வியாபாரம். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நானா பிஎன்சி மில் வேலை பார்த்தேன். பிஎன்சி மில்ல வேலை பார்த்தீங்களா? அடே, வேலை பார்த்தேன். லெட்டர் ப்ரெஸ். லெட்டர் ப்ரெஸ்ஸா? ஓஹோ, பிஎன்சி மில்லுலையே அந்த வேலை இல்லையா? லெட்டர் ப்ரெஸ்லையும் வேலை பார்த்தேன். கப்பாசிட்டி. ஓ, அதுலேயும் வேலை பார்த்துருக்கீங்க. முதல்ல லூம் ஆப்ரேட்டராக இருந்தேன். ஓ, லூம் ஆப்ரேட்டராக இருந்தீங்க. சரி, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க நீங்கள்? பின்னி. அந்த ஸ்கூல்லே படிச்சீங்க. எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? 11th வரைக்கும் படிச்சீங்க. இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? தமிழ் மீடியம் தான் படிச்சீங்க. படிப்பீங்க, எழுதுவீங்க, அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதாவது நீங்கள் லெட்டர்லாம் எழுதி யாருக்காவது அனுப்புவீங்களா? அதெல்லாம் அனுப்புனதில்லை. சரி, இந்த ப்ரெஸ்ஸில் வந்து கம்போஸ்டராக இருந்திருக்கீங்க. எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தீங்க?
ரொம்ப காலம் பார்த்தேன் கம்பாஸ்டர் வேலை. பீச் மில்லில் தான் 9 வருஷம் பார்த்தேன். எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? 9 வருஷம் பார்த்தேன். 9 வருஷம் தான் பார்த்தீங்களா? எத்தனை வயசில் நீங்கள் வந்து வேலை ஆரம்பிச்சிங்க? 77 வந்து 77 ரைட்டு. 78 தாங்க வேலை கற்றுக்கினேன். சரி முதல்ல. சரி, அதாவது நீங்கள் 11th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. படித்த உடனே பிஎன்சி மில்லுக்கு வேலைக்கு போயிட்டீங்க, சரியா? இல்லை, லெட்டர் ப்ரெஸ் முதல்ல கற்றுக்கிட்டு முதல்ல லெட்டர் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிஎன்சி மில்லுக்கு போயிட்டாங்க. பிஎன்சி மில்லு. அது சரி. இப்போ உங்களுக்கு சம்பளம்லாம் கிடச்சிருக்கும், வீட்டோடு இருந்திருப்பீங்க. கல்யாணம்லாம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சு. மனைவி என்ன பண்ணுறாங்க? சந்திரா பேர். இருக்காங்களா? இருக்காங்க. பிள்ளைங்கண்ணே? 2 பேர், 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்க. பையன்களே இல்லை. சரி. இப்போ நீங்கள் எப்போ இந்த வேலையெல்லாம் விட்டீங்க? வேலை சரியா இப்போ தான் விட்டு ஒரு இடையில விட்டு போயிட்டு இருக்கேன். வீட்டில் தகராறு இருக்குது, தகராறு இருக்குது. சரி, வீட்டில் என்ன தகராறு? வெளியில் போகிறாங்க வீட்டை விட்டு. ஏன், எதுக்காக சொன்னாங்க? சரி, எதுக்கு நானும் விடாப்படியாக வீட்டில் இருந்தேன். சின்ன பொண்ணு ஒன்று இருக்கு. அது யாரும் பாதுகாப்பு இல்லையா, என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காகவே இல்லை இல்லை, ஏன் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக தெரியல எனக்கு. காரணமே தெரியாதா? தெரியல. நீங்கள் எத்தனை நாள் அவர் கூட வாழ்ந்தீங்க? நான் வாழ்ந்தேன் 40 வருஷம் மேலே. 40 வருஷம் உங்கள் மனைவி கூட இருந்திருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. கடைசி காலத்தில் உங்களை வந்து வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டி பியூரோவில் வேலை செய்தேன். ஓ, செக்யூரிட்டி வேலை பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் வாங்க மாட்டேங்கிறா. போனால் போதும், வெளில போட்டு போட்டுறான். ஓ, செக்யூரிட்டி வேலை வேணாண்டாங்க. செக்யூரிட்டி வேலை வேணாம்ல, வீட்டை விட்டு வெளில போடான்றாங்க. எதுக்காக சொன்னாங்க? உங்களுக்கே தெரியாது. சரி, வெளியே வந்துட்டு பிறகு சரி வெளியே வந்த பிறகு என்ன பண்ணீங்க? தங்கி வேலை செய்யுங்க. திரும்பி வேலை பார்த்தீங்க? செக்யூரிட்டி வேலை. ஆ, செக்யூரிட்டி வேலை போன வேலை அப்பப்போ நிறுத்திடுறாங்க. ஓ, சிம்சன்லேயும் வேலை பார்த்துருக்கீங்க? இந்தியா இந்தியா பிஸ்டனில் வேலை பார்த்துருக்கீங்க. சரி. பார்க்காத இடமே இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்துருக்கேன். கிஸ்கின் வேலை பார்த்துருக்கேன். பாரதி எலக்ட்ரானிக்ஸ் நந்தபாக்கத்தில் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதில் பார்த்துருக்கேன். சிட்டி ஃபுல்லாக பல இடமே இல்லை. சரி, இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கீங்க? ஒரு 13 வருஷமாக இருக்கும். 13 வருஷமாக வீட்டை விட்டு விலகி இங்கே இருக்கீங்க. இப்போ இந்த 13 வருஷமும் நீங்கள் அண்ணா ஆலயத்துலையா சாப்பிட்டீங்க? மேல்மருவத்தூரில் தங்கி வேலை செய்கிறேன். ஓ, மேல்மருவத்தூரில் வர தங்கியிருக்கீங்க. ஆ, சரி. தாம்பரம் முச்சூர் ரோட்டில் ஒரு செக்யூரிட்டி பூரா ஒன்று. ஐஎஸ்எல்சி மேல்மருவத்தூரில் வேலை பார்த்துனாங்க. சரி. அங்கே நிறுத்திட்டாங்க. பம்மலுக்கு மாற்றினாங்க. பம்மலுக்கு. சரி. பம்மலில் இருந்து நிறுத்திட்டாங்க. அப்போ அங்கேருந்து வந்து படுத்துட்டு இடம் இல்லை போட்டு தம்பிக்கிட்ட சொன்னேன். ஒரு மாதம் சரி. அது சேர்த்து விட்டுறாங்க. அங்கே 7 வருஷம் இருந்தேன். இங்கே வந்து அருள் இதுக்கு வந்து 27 வருஷம் இருக்கும். இல்லை, ஆலயத்தில் எவ்வளோ வருஷமா நீங்கள்? 27 வருஷம். என் மனைவி விட்டு போயிட்டாங்க. எங்கள் மனைவியே விட்டு போயிட்டாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஓ, அங்கே போயிருந்தீங்களா கொஞ்ச நாள்? ஓ, சரி சரி சரி. போயிட்டாங்க. ஆஹா. மறுபடியும் போய் சேர்ந்து தான் நான் இருந்தேன். பொண்ணுக்காக போய் சேர்ந்து சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுறது. ஓஹோ. போய் சேர்ந்து கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. ஆ, அதுக்கப்புறம் தான் வெளியே போகிறாங்க. சரி. ஏன் வந்து உங்களை வந்து கால் பண்ண முடியல. சரி, இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்கே வந்தா 5 வருஷமா இருக்கும். 5 வருஷம். 5 வருஷம் இதே இடத்துல இருக்கீங்க. வீட்டுக்கு போக மாட்டீங்களா? யாரையுமே பார்க்கறது இல்லையா? மனைவி பிள்ளைங்க யாரையுமே பார்க்கறது இல்லை. அவங்க வந்து சரி, மனைவி உங்களை போக சொல்லிட்டாரு, ஏன் பிள்ளைங்கள்லாம் ஏன் உங்களை சேர்த்துக்கல? அதுவும் தெரியல. சரி 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 சரி. உங்கள்கிட்ட பணம் காசெல்லாம் இருந்ததா? சொந்த வீடெல்லாம் இருந்ததா? எதுவுமே இல்லை. ஆ, அம்மா அப்பாவே விட்டுட்டாங்க. ஓஹோ, அதெல்லாம் வித்துட்டாங்களா? எங்கள் அக்கா வந்து வெளியாகிடுச்சு. ஆ, அது ஒரு வீட்டை விட்டு அது விட்டுட்டாங்க. எல்லாமே சூளையில் உங்களுக்கு நல்ல வீடெல்லாம் இருந்தது. ஆ, வியாசார்பாடியில் சூளையில் இருக்கும்போது 9 வருஷம் இருந்தேன். ஆ, சரி. சர்மாநகர் கிட்ட. ஆ, தெரியும் தெரியும். அங்கே கார்பரேஷன் ஸ்கூலில் 3வது சேர்ந்தேன். சரி சரி. ஆஹா. அங்கே சரி சரி சரி. உங்கள் கதை எனக்கு தெரியுது. கதை கிடையாது, இது வாழ்க்கை வரலாறு இல்லையா? எப்படி நீங்கள் பிறந்தீங்க, எங்கே படிச்சீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து மனைவி கூட வாழ்ந்தீங்க, பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டீங்க, அக்கா கூட அண்ணன் கூட எல்லாம் வாழ்ந்து பல இடத்துல வேலை பார்த்து கடைசியாக இப்போ ஒரு 5 வருஷமாக அதுலேயும் வந்து அண்ணா ஆலயத்தில் கூட நீங்கள் வேலை பார்த்துட்டு
இருந்து கடைசியாக இப்போ வந்து இங்கே வந்து தங்கிட்டீங்க. அதாவது வீட்டில் வேணான்னு சொல்லி உங்களை ஒதுக்கிட்டாங்க. நீ வீட்டுக்கு வராதன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையே இந்த நிலைக்கு வந்துட்டுது. உங்களுக்கு என்ன வயசு சொன்னீங்க? 78. 68. சின்ன வயசு தான் உங்களுக்கு. 68 வயசு தான். சரி. ஸோ தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு வேலை கிடைச்சா போவீங்களா? தொடர்ந்து வேலை பார்ப்பீங்களா சொன்னால்? ஆ ஆ கேட்டாங்க. ஆ திருவள்ளூர் இருக்குது, என் பொண்ணு வசதியாக இருக்குது. ஆ அது பக்கத்தில் சாப்பாடு கொடுத்துல அப்பா போகணும். சரி. பக்கத்தில் சாப்பாடு வசதியாக இருக்குது பொண்ணு, சின்ன பொண்ணு. ஆ ஆனால் போக விரும்பலையா உங்களுக்கு? இல்லை, அங்கே போய் எப்படிங்க சொல்கிறேன். இருக்க சொல்கிறாங்க, நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. நான் போகிறேன் சொல்கிறாங்க, விட மாட்டாங்க. சரி, போக வேண்டியதானப்பா. அங்கே போன சேர்க்க மாட்டாங்களே. அங்கே வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த வீட்லேயும். காவல்துறை தான் சேர்ப்பாங்க. சரி சரி சரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? கையில் காசு பணம்லாம் வச்சுருப்பீங்களா? ஏதாவது பணமே எதுவுமே கிடையாது. யாராவது சாப்பாடு இங்கே சாப்பிட்றீங்க, நைட்டில் எங்கேயோ போய் தங்கிடுறீங்க, இந்த இடத்துல பகல் ஃபுல்லாக இங்கே தங்கிக்கிறீங்க. உங்கள் நிலைமையை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, உங்களை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பல பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கானவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த வீடியோவை ஒரு ஆயிரக்கணக்கானவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க யாருக்காவது இந்த நிலை வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அவங்க உதவிக்கு வரணும். யாரையும் வந்து வீட்டை விட்டு விலக்கி ஒதுக்கக்கூடாது. அதனால் இந்த பதிவின் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நான் எல்லோருக்கும் வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். இது போல் நல்ல குடும்பத்தில் இருந்தவர்களை, வேலை பார்த்தவர்களை ஒதுக்கி, அதுவும் மனைவி பிள்ளைகள் இவர்கள் வந்து ஒதுக்கி தனியாக விடுவது மிக வந்து வருத்தமான விஷயமாக இருக்கிறது. இந்த பதிவின் மூலம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இது போல நிகழாமல் இருக்க நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோவை நான் இறுதி செய்கிறேன்.